18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சீன்ல முதல்ல பார்க்க போறது ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாள் வெயிட் தூக்கி பாடுபட்டோம், எல்லாம் எதுக்காக? இந்த மேடைக்காகத்தானே அப்படின்னு ஆணழகன் போட்டி நடந்திருக்கு. கோவையில் ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. என்னப்பா விழிப்புணர்வு அப்படின்னா, சாலை விதிகளை கடைபிடிக்கிறது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சத்தம், எங்கிருந்துப்பா இந்த சத்தம் வருது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கவோ சைலன்சர்லேருந்து வந்திருக்குது அப்படியான சத்தம். ஏங்க முதல்ல அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரி சொல்லவோ பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. டிராஃபிக் வார்டன் எஸ்ஐ அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க, சைலன்சர் ஆல்டர் பண்ணிட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்போ வெளியில் வந்துடுங்க. சைலன்சர் ஆல்டர் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்ப ரைஸ் பண்ணுறப்ப உன் அப்பா அம்மா, உன் தாத்தா பாட்டி, உன் குழந்தை இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பைக்கு அந்த பைக்கை அலோவ் பண்ணாதீங்க. சரி, இதுதான் இந்த பைக்கை அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. பாருங்க, தலைநகர் டெல்லியில ஒரு பெரிய சவால் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அங்க எப்ப பார்த்தாலும் காற்று மாசு, அதுவும் தீபாவளிக்கு அப்புறம் காற்று மாசு ரொம்ப அபாய கட்டத்தை எட்டி இருக்குது. குறையவே இல்லைன்னா பாத்துங்க. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு பெண்மணி ஒருத்தங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏர் பியூரிஃபையர் அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்க. பாத்துங்க அதுல எவ்வளவு மாசுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டம். இந்த தாவேக்கால இருந்து எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை கிட்ட கேட்டோம். என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. வரவேற்க தகுந்தது. எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் வரவேற்கிறது. இப்படி எங்க பார்த்தாலும் போராட்டம் அனல் பறக்க காத்துல ஒரு செய்தி பரவிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளா பரவுது. என்னன்னா, கை இருக்குல்ல, கையை விட்டு போகுது அப்படின்ற ஒரு செய்தியும், இன்னொரு பக்கம் சாய போகுது, கை கோர்க்க போகுதுன்ற செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, உண்மையிலே பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்னு தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் கிட்ட கேட்டிருக்கோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. ராகுல் காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா, கூட்டணி தொடர்பாக பேசிட்டு வரதா சொல்றாங்க. நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இல்லை, இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்கள் 1 மாசமோ 2 மாசமோ நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க, இங்கே பேசிட்டாங்க, டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. கூட்டணி பத்தி பேசலையா சார்? இல்லை, இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா இருந்தால் பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம். மற்றபடி இந்த நிறைய ரூமர்களுக்கு நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, வதந்தியா அவரே சொல்லிவிட்டாரு. வதந்தி அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தையில நடக்கல. சரி, ரைட். அப்புறம் இவகிட்ட தெரியுமா சொல்றாங்க, நீங்களும் பலமுறை கேள்வி கேட்டுட்டீங்க, நானும் பலமுறை பதில் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ற கேட்டுக்குங்க. என்கிட்ட அவரை பத்தி கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு முறையாச்சு, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அவங்க பேசுறத கேளுங்க, நிச்சயமா புரியும். விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா, விஜய் களத்துக்கு வரணும், அவர் இன்னும் நிறைய பணிகள் செய்யணும். அதனால பல முறை நீங்க என்கிட்ட விஜயை பத்தி கேட்டிருக்கீங்க. என்னுடைய ஒரே பதில், விஜய் பத்தி நீங்க எந்த கேள்வி என்ன கேட்டாலும் அதை விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் இப்படி ஒரு பிரஸ் மீட் டெய்லியும் 2 பிரஸ் மீட் 3 பிரஸ் மீட் நாங்க அட்டென்ட் பண்றோம். அவங்க அட்டென்ட் பண்ணட்டும், அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும்.
அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்க பேசணும். அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட அடுத்த ஒரு கேள்வியும் கேட்டோம். என்ன கேள்வினா, அந்த தேர்தல் வேலை ரொம்ப பக்கம் வந்துருச்சுங்க, நீங்களும் கூட்டணியை பற்றி அறிவிப்போம் கூட்டணியை பற்றி அறிவிப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம், யாரெல்லாம் கூட்டணிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். இதுல யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பற்றி பேசுறாங்கன்னா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்க வந்து அப்படி நாங்க இது யாரோடனும் பேசல. இதுதான் உண்மை. எங்களுடைய கட்சியை வந்து இப்போ வளர்ச்சிக்காக போக்கஸ் பண்றோம். தேர்தலுக்கு நாங்க தயாராக்கி இருக்கோம். மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் வரும், உறுதி செய்யப்படும். அப்பொழுது பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக. அப்புறம் இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டோம், மதுரையில் நீங்க போட்டியிடுறதா செய்திலாம் வருது, அது தொடர்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மத்தி ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று முரசு வென்றெடுத்த தொகுதி. அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொகுதி. அதனால எங்க மாவட்ட கழக செயலாளர் அவங்க விருப்பத்தை அது சொல்றாங்க. அதுதான் ரீசனை ஒழிய இவங்க போட்டிடுறாங்க அவங்க போட்டிடுறாங்க எங்க கருத்துல தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி நீங்க போட்டியிடணும் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. கடவுள் அருளும் ஆசியுமான் தான் நடக்கும். நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. வெயிட் அண்ட் சீ. போனாரு பீகார் பக்கம் போனாரு. யாரை நம்பி போனாரு? ராகுல் காந்தியை நம்பி முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு பீகாருக்கு போனாரு. ஆனா என்னாச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு பாஜக மாநில தலைவர். பீகாருக்கு நம்ம முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போனாங்க, ராகுல் காந்தி நம்பி போனாங்க. விளைவு என்னாச்சு? 243க்கு 202 இடங்கள்ல இன்னைக்கு வெற்றி பெற்றோம். ஏதோ இன்னொரு ஆள் புதுசாக யாரோ பெருசாக கட்சியை உருவாக்கி வரன்ட்டு 15% 20% இருக்குன்னாங்க. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 238 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த தேசிய யாதவே தப்பிச்சம் பழச்சம் ஜெயிச்சிருக்காரு. அதை சார்கிறது வாக்காளர் இறந்து போனவர்களை வந்து விடுவிக்கணும். புதிய வாக்காளர் வயதுக்கு 18 வயது நிரம்பிகளை வாக்காளர்களாக சேர்க்கணும். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டெபினிஷன் இருக்கா? சாருங்கிறது அதுதானே. வேற என்ன சார் இதுல இருக்கு? இதுல என்ன மோசம் வந்திருக்கு? இதுல போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுவிப்பதும் தேர்தல் ஆணையம். இப்படியே பேசுறவரு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரார். என்னன்னா, எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பேசுறாங்களே, 6 தொகுதிங்க, 6 தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் தொடர்பான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறார். பீகார்ல அவங்க வாங்கின தொகுதி எத்தனை தெரியுமா? 6 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. பீகார்ல 6 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. நான் மதிப்புக்குரிய செல்வ பிறந்து எனக்கு அடுத்ததான் சட்டமன்றத்தில் இருக்கார். எனக்கு உண்மையில் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். கட்சி ரீதியாக வரும்போது அவர் சொன்ன கருத்துக்கு நாம் பதில். அவர் வந்து திமுகவை விட்டு தனியாக நிற்பதற்கு தயாராக கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு திமுகவை இன்னைக்கு எல்லாரையும் ஏமாற்றிட்டு. கூட்டணி மட்டும்தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 2011 வந்து திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கும். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. என்னென்ன ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், எங்க இயக்கத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நாங்க அப்படி நடத்துவோம், கரூர் மாதிரிலாம் எங்க இயக்கத்துல நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு 41 பேர் வடிந்த பின்னர் பொறுப்பற்று அணு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே. மறுநாள் அங்கே திருச்சிக்கு மறுநாள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போனால் பாடி அங்கே இருந்தால் அங்கு மலர்வடை விட்டலாம். 1.5 மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் துஷ்டி கேட்டு போகணும். அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பேன், உங்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறேன். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கரூரிலே நடந்தது. நாங்க பயணம் போயிருக்கோமே, ஒரு இடத்துல யாராவது மயங்கி விழுந்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டது யாராவது சொல்ல முடியுமோ?
காரணம் எங்கள் ஆட்களை ட்ரெயின் அப் பண்ணி. பனிக்காலம் குளிர்காலம் தொடங்கிருச்சு. நிறைய பேர் மலை பிரதேசங்கள் பக்கம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு குடும்பத்தோட கார் எடுத்துட்டு கிளம்பி வைக்க. தயவு செஞ்சு அப்படி போறவங்க கூடுதல் கவனத்தோட இருக்க. எதுக்குப்பா அதை சொல்ல வர அப்படின்னா, உதகையில் அப்படித்தான் ஒரு கார் ஒன்று கட்டுப்பாட்டை எழுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்குது. அந்த காட்சிகளை பாருங்க. வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட ரோட்டை பார்த்து வண்டியோட ஸ்பீடு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு கவனத்தில் வச்சுக்கிட்டு ஓட்டுங்க. ஏன்னா நாகையில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. பெட்ரோல் இல்லாமல் ஒருத்தர் பைக்கை தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. வேகமாக அந்த கார் அவர் மேலே மோதி உயிரிழந்திருக்கிறார் பாவம். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.